இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரத்திலே நாம் பாவத்தை குறித்து நாம் சிந்தித்து வருகிறோம். நேற்றைய தினத்திலே துணிகரமான பாவத்தை குறித்து நாம் சிந்தித்தோம். இந்த நாளிலே நாம் எந்த பாவத்தை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம்? 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும் பெரிதாய் இருந்தது. அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும் பெரிதாய் இருந்தது. இன்றைக்கு நம்ம வாலிபரின் பாவம் அப்படிங்கிறத குறித்து நாம் சற்று நேரம் சிந்திக்க இருக்கிறோம். எந்த வாலிபர்கள் நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். ஏலி ஒரு ஆசாரியனுடைய குமாரர்கள், ஒப்பினி பினேகாஸ் என்று சொல்லக்கூடிய இந்த 2 வாலிபர்களுடைய பாவம் கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும் பெரிதாய் இருந்தது. அவங்க என்ன பாவம் செய்தாங்கன்னு சொல்லி நாம நன்கு அறிந்திருக்கிறோம். அவங்க ஆசாரியனுடைய குமாரராக இருந்ததுனால பலியிட வரும்பொழுது, அந்த பலி பொருட்களை கொண்டு வரும் பொழுது அவங்க என்ன செய்வாங்களாம்? அந்த ஆசாரியனுடைய வேலைக்காரர்கள் அந்த பச்சை இறைச்சியை என்ன செய்வாங்களாம்? அவங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிடுவாங்களாம். ஈட்டியாவது 3 கூறுள்ள ஆயுதத்தை வச்சு அந்த பானையில சருவத்துல குத்தும் போது எதெல்லாம் அந்த ஆயுதத்துல வருதோ அதெல்லாம் எடுத்துக்கிடுவாங்களாம். ஆனா வேதத்துல நம்ம பார்க்கிறோம், கொழுப்பை என்ன செய்யணும்? தகனிக்கணும்னு சொல்லியிருக்கு. ஆனா இவங்க அந்த கறி கொழுப்பு எல்லாவற்றையும் பச்சையா எடுத்துக்கிடுவாங்களாம். அப்போ அவங்க சொன்னாலும் அந்த அவங்களுடைய வேலைக்காரர்கள் கேட்க மாட்டாங்களாம். இப்படி பலி பொருட்களை அற்பமா எண்ணி பலி பொருட்களை தங்களுடைய சுய லாபத்துக்காக அவங்க என்ன செய்தாங்க? அதை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. இன்னும் அவங்கள குறித்து நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. அதுலதான் அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும் கொடிதாய் இருந்தது. மனுஷர் கர்த்தருடைய காணிக்கையை வெறுப்பாய் எண்ணினார்கள். இப்படி அந்த ஏலி என்கிற ஆசாரியனுடைய குமாரர் வாலிபர்கள் பாவம் செய்தார்கள் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக எச்சரிப்பு எல்லாம் கிடைத்தது. அப்படி இருந்தும் ஆண்டவர் அநேக முறை ஏலியின் பிள்ளைகளை எச்சரித்தார். ஏலியும் கூட என்ன செய்தார்? தன்னுடைய பிள்ளைகளை அவர் எச்சரித்து பார்த்தார். நம்ம வாசிக்கிறோம். அடுத்தால 3ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல அந்த தன்னுடைய பிள்ளைகளை அடக்காமற் போன பாவம், அந்த ஏலி தன்னுடைய பிள்ளைகளை அடக்காமற் போன பாவத்தின் நிமித்தம் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அவன் தன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்தின் நிமித்தம் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன். இந்த நாட்கள்ல நம்முடைய வீடுகள்ல வாலிப பிள்ளைகள் இருக்காங்க, வாலிபர்கள் இருக்காங்க. நம்ம பிள்ளைகள் பாவம் செய்கிற பொழுது நாம என்ன செய்யணும்? நம்முடைய பிள்ளைகளை நாம என்ன செய்ய வேண்டும்? அடக்க வேண்டும், கண்டிக்க வேண்டும். இன்றைக்கு எல்லா பெற்றோரும் பயப்படுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். பிள்ளைகளை நம்ம கடிந்து கொள்ள முடியல, கண்டிக்க முடியல. அவன் தப்பான முடிவை எடுத்துருவான், ஏதாவது விபரீதமான முடிவை எடுத்துருவான்னு சொல்லி பெற்றோர்கள் பயப்படுகிறதை நாம பார்க்கிறோம். அவன் எப்படியும் போட்டோம், எப்படியாவது அவன் ஒரு வேளை திருந்துவான், அவன் இஷ்டத்துக்கு விட்டுருவான்னு சொல்லி பிள்ளைகளை என்ன செய்யறாங்க? இஷ்டத்துக்கு விடக்கூடிய ஒரு காலத்துல நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆம், பிள்ளைகளுக்கு பயப்படுகிற பெற்றோர்கள். ஒரு காலத்துல பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் பெற்றோருக்கு பயந்தாங்க. ஆனா இப்போ பிள்ளைகளை பார்த்து பெற்றோர்கள் என்ன செய்தாங்க? பயப்படக்கூடிய வாலிப வயது ரொம்ப இப்போ வாலிபர்களை வளர்ப்பது மிகவும் ஒரு கடினமான காரியம். ஏன்னா பல்வேறு இடரல்கள் அவர்களுக்கு முன்பாக இருக்கிறது. என்ன நடக்கிறது அவங்க வாழ்க்கையில, அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க எங்க போயிட்டு வராங்க, அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொல்லி யாராலையும் பெற்றோரால என்ன செய்ய முடியல? கண்காணிக்க முடியல. மனவிட்டு பிள்ளைகளோட பேச முடியல. ஏன்னா காலம் அவ்வளவு கொடிதாக இருக்கிறது. அந்த வாலிபரின் பாவம் மிகவும் பெரிதா இருந்தது. நம்முடைய வாலிப பிள்ளைகளுடைய நிலைமை என்ன? அந்த பிள்ளைகளை அடக்காமல் போன பாவம். பிள்ளைகளை நம்ம அடக்கணும்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. பிள்ளைகளை நம்ம கண்டிக்கணும்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவன் அதை ஏத்துக்கிட்டானோ ஏத்துக்கிடலையோ, நம்ம கர்த்தருக்கு முன்பாக பிள்ளைகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? கடிந்து கொள்ள வேண்டும். நாம் பிள்ளைகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? தவறான வழியில அவர்கள் போகாதபடி நாம் அவர்களை கண்டிக்க வேண்டும். யோசேப்பை குறித்து நாம பார்க்கிறோம். அந்த யோசேப்பு ஒரு வாலிபனாக இருந்தாலும் அந்த யோசேப்பு என்ன செய்தான்? எகிப்துல என்னை காண்பவன் யார் என்று சொல்லி அந்த பாவம் செய்வதற்கு ஏற்ற சூழ்நிலை அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஆனாலும் அந்த யோசேப்பு என்ன செய்தான்? பாவம் செய்யாதபடிக்கு தன்னுடைய வஸ்திரத்தை கூட விட்டுட்டு ஓடனான். நம்முடைய வாலிபர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு உணர்வு வேண்டும். வாலிப வயது தடுமாறுவதற்கு ஏதுவான வயது. மனம் போல வாழணும், இஷ்டம் போல வாழணும், நான் ஃப்ரீயா வாழணும்னு சொல்லி இப்போ நினைக்கிற உலகத்துல நம்ம பிள்ளைகள் இருக்காங்க.
நாம் நிச்சயமாக நம்முடைய பிள்ளைகளை கண்ணும் கருத்துமாக நாம் வளர்க்க வேண்டும். நம்மால முடியாவிட்டால் தேவ சமூகத்திலே நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த ஆசாரியன் தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபித்திருக்க வேண்டும். அந்த சொல்லுகிற அந்த பிள்ளைகளை குறித்து, என் குமாரரே, உங்களை குறித்து நான் சொல்லுகிற காரியத்தெல்லாம் நான் கேட்கிறேன், உங்களை குறித்து தவறா மக்கள் பேசுகிறாங்கன்னு சொல்லி எல்லாம் அறிந்திருந்தோம். இந்த ஏலி என்ன செய்யல? பிள்ளைகளை அடக்குவதற்கான காரியத்தை எடுக்கல. நம்முடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய பிள்ளைகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? தவறு செய்யும் போது நாம் கண்டித்தே ஆக வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் நிச்சயமாக என்ன செய்ய வேண்டும்? ஜெபித்தே ஆக வேண்டும். பிள்ளைகள் பாவம் செய்யாதபடிக்கு, துணிகரமான பாவத்தை செய்யாதபடிக்கு, அந்தரங்கத்துல பாவம் செய்யாதபடிக்கு, மறைவான குற்றங்கள்ல ஈடுபடாதபடிக்கு நாம் ஜெபிக்க வேண்டும். தன்னுடைய இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. மோசமான ஒரு உலகத்துல நம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை நம்முடைய காலத்தை நம்ம வாலிப வயதெல்லாம் கடந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் நம்ம வந்திருக்கலாம். ஆனா நம்ம பிள்ளைகள் பரிதாபமான ஒரு சூழ்நிலையில இருக்காங்க. பல்வேறு விதமான இடரல்கள் அவர்களுக்கு முன்பாக இருக்கிறது. பரிசுத்தத்தை கெடுக்கிற காரியங்கள், அவர்களுடைய தொடர்புகள் எல்லாம் கையில, ஒரு செல்போன் இருக்கு, இன்டர்நெட் இருக்கு, எல்லாம் அவங்க கையில இருக்கு. பாவம் செய்வதற்கு எல்லா வாய்ப்புகளும் அவங்க கையில இருக்கிறது. ஆனால் நாம் பெற்றோராகிய நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். நம்முடைய வாலிப பிள்ளைகளுக்காக கர்த்தருடைய சமூகத்திலே நாம் நின்று நாம் அழுது ஜெபிக்க வேண்டும். ஒரு யோசேப்பாக, ஒரு தானியேலாக நம்முடைய பிள்ளைகள் காணப்பட வேண்டும். பாபிலோனுக்கு அடிமையாக கொண்டு போகப்பட்டாலும் அந்த தானியேலும் அவனுடைய 3 நண்பர்களும் அந்த இடத்துல தீர்மானத்தோடு வாழ்ந்தார்கள். பாவம் செய்யக்கூடாது, தீட்டானதை புசிக்க கூடாது என்று சொல்லி தீர்மானத்திலே உறுதியாக இருந்தார்கள். எப்பேற்பட்ட கடினமான சூழ்நிலையிலும் நாம கர்த்தருக்குள்ள உறுதியாக இருக்கும் பொழுது எந்த சூழ்நிலையும் நம்ம என்ன செய்யாது? மேற்கொள்ள மாட்டாது. எந்த பாவமும் நம்மை மேற்கொள்ள மாட்டாது. நாம உறுதியாக இருக்கிற பொழுது, நம்முடைய தீர்மானத்துல, பரிசுத்தத்துல, கர்த்தருக்குள்ள நம்ம உறுதியாக இருக்கிற பொழுது எதுவும், எந்த பாவமும் நம்ம என்ன செய்ய மாட்டாது? மேற்கொள்ள மாட்டாது. உண்மையான வாலிப பிள்ளைகள் இந்த நாட்கள்ல தங்களுடைய வழிகளை சிந்தித்து பார்க்க வேண்டும். பெற்றோர்கள் தங்கள் வாலிபர்களின் பாவம் பெரிதாயிருக்கிறது என்று சொல்லி வசனத்திலே பார்க்கிறோம். இது எவ்வளவு முன்பான உள்ள காலம், ஆனா இப்ப உள்ள காலம் மிகவும் கொடுமையான காலம். ஆம், அந்த பிள்ளைகளை அடக்காமல் போன பாவம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. நம்முடைய கையின் கீழ் கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம கர்த்தருக்கு பயப்படும்படியா நாம் அடக்கி அவர்களை வளர்க்க வேண்டும். முடியாத சூழ்நிலைதான், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எத்தனையோ பேர் தங்களுடைய பிள்ளைகளுக்காக அழுது ஜெபித்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள். பிள்ளைகளை அவர்கள் நல்ல முறையிலே வளர்த்திருக்கிறார்கள். எத்தனையோ சாட்சிகளை நாம பார்க்கிறோம். இந்த நாள்ல நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போம். குறிப்பாக வாலிபர்களுக்காக நாம் ஜெபிப்போம். பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நாம பார்க்கிறோம், வாலிபனே, வாலிபனே, உன் இளமையிலே நீ சந்தோஷப்படு, உன் கண்ணின் காட்சிகளிலும் உன் நெஞ்சின் வழிகளிலும் நீ நட, உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்ற அறி என்று சொல்லி இந்த பிரசங்கியிலே இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறதாம். கண்ணின் காட்சிகள், இவ்வளவோ கண்ணின் காட்சிகள் இப்பொழுது வாலிபர்களுக்கு ஏற்ற விதத்திலே பிசாசானவன் அவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதை நாம பார்க்கிறோம். அவர்களுடைய இருதயம் பூரிப்பாகக்கூடிய அளவுக்கு எப்பவும் அவங்க என்ன செய்தாங்க? செல்போனு கையுமா பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அவங்க கண்கள் அந்த காட்சிகளை பார்த்து கொண்டே இருக்கிறது. இருதயம் அப்படியே பூரிப்பாகி கொண்டிருக்கிறது. ஆனால் பின்னால் நடக்கக்கூடியதை அவங்க அறியல. தேவன் நம்மை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்கிற உணர்வு இல்லாதபடி இன்றைக்கு வாலிப பிள்ளைகள் இருக்கிறதை நாம பார்க்கிறோம். பெற்றோர்களாகிய நாம் நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். பாவத்தை, வாலிபர்களுடைய பாவம் பெரிதாயிருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. நாம் திறப்பிலே நின்று ஜெபிக்கிற பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்குவார் என்பதிலே சந்தேகம் இல்லை. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த புதிய நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் கைகளின் கீழ் ஆண்டவர் கொடுத்த வாலிபர்களை ஆண்டவரே நாங்கள் உமக்கேற்ற பாதையிலே நடத்த கிருபை தாரும். ஆண்டவரே, பாவம் செய்யாதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய இருதயத்திலே உம்முடைய வாக்கை வைத்தேன் என்று உம்முடைய வசனம் சொல்லுகிறது. ஆண்டவரே, வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதுனால தானே ஒவ்வொரு வாலிபர்களும் வசனத்தை வாசிக்க, கிறிஸ்தவ வாலிபர்கள் தங்களுடைய சரீரத்தை ஒப்பு கொடுக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.